ஹை கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மருதநாயகத்தோட வரலாறை பற்றி, த ஹிஸ்ட்ரி ஆஃப் மருதநாயகம் அதை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவே மொத்தமாக எதிர்பார்க்குற ஒரு படம் தான் மருதநாயகம். நம்ம கமல் சார் வந்து 1997 இந்த படத்துக்கான வேலைகள் ஆரம்பித்து பூஜைலாம் போட்டார். இங்கிலாந்துலேருந்து குயின் எலிசபெத்லாம் வந்து பூஜைக்கு வந்தாங்க. மொத்த இந்தியன் சினிமாவே திரும்பி பார்க்க வச்சார். அப்போயே அந்த படத்தோட பட்ஜெட் வந்து 80 கோடி. அப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து அது வந்து ஒரு இமாலய பட்ஜெட்டு. அப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்னாலே ஒரு 20 கோடிக்குள்ளே தான் எடுப்பாங்க, அவ்வளோதான் பட்ஜெட்டு. தமிழ் சினிமாக்கான மார்க்கெட் நம்ம அவ்வளோ வைடாக கிடையாது. இந்த 80 கோடி செலவு பண்ணாலும் திரும்பி வருமானு தெரியாது. அப்பயே அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம கமல்ஹாசன் சார் வந்து எடுத்தார். அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஒரு 40% முடிஞ்சிச்சு. அதுக்கு ஒரு சில பல காரணங்கள்லாம் அந்த படம் நின்றுச்சு. இதுக்கப்புறம் மேபி வராமல் போகலாம். அது கமல் சாருக்கு தான் தெரியும். வாங்க அந்த மருதநாயகத்தோட உண்மை வரலாறை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஷவுட் அவுட்டு. நீங்கள் நிறைய பேர் ஜிம்முக்கு போவீங்க, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவீங்க. உங்களுக்கு டயட் வந்து சரியாக ஃபாலோ பண்ண முடியாது. பேச்சுலராக இருப்பீங்க, இல்லைனா ஹாஸ்டலில் தங்கி படிப்பீங்க. உங்களுக்குலாம் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். ஃபிட் நியூட்ரின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி மனோஜ் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாரு. உங்களுக்கு தேவையான ஃபுட் ரெக்யர்மெண்ட்டை வந்து லஞ்சு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. கம்மியான விலையில் ஒரு நல்ல குவாலிட்டியோடு கொடுக்குறாங்க. அந்த மனோஜோட நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன். ஃபிட் நியூட்ரி செக் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோ உள்ள போகலாம். மருதநாயகம் வந்து 1725ஆம் ஆண்டு வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பிறகுறாரு. அவர் ஒரு இந்து குடும்பத்தில் தான் பிறகுறாரு. பின்னால் வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிறாரு. தான் பேரை யூசப் கான் மாற்றிக்கிறாரு. அவர் சிறு வயதிலே வந்து யோகாசனம், களரி மற்றும் குதிரை ஏறுதல் பயிற்சிலாம் கற்றுக்கிறாரு. அப்புறம் பின்னாளில் வந்து அவர் பாண்டிச்சேரிக்கு மூவ் ஆகிறாரு. அங்கே போய் ஒரு போட்மேன், கப்பல்காரராக வேலை பார்க்குறாரு. அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பல கலைகளை கற்றுக்கினாலும் ஒரு சிறந்த போர் வீரனாக ஆகணுன்றது ஆசை. அதனால் வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் ஆர்மியில் போய் சேர்றாரு. கொஞ்ச நாள் அங்கே பணியாற்றுறாரு. அப்புறம் வந்து ஆந்திராவில் இருக்கிற நெல்லூரில் ஆர்காட் நவாபோட ஆர்மியில் போய் சேர்றாரு. சேர்ந்து நல்லா பணியாற்றி வராரு, ஒரு போர் வீரன். அப்புறம் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு போர் வருது. அதில் வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்து வீழ்த்தப்படுது. அதில் ஆர்காடு நவாப் ஆர்மியில் இருந்த சிறந்த வீரர்களை வந்து ராபர்ட் கிளைவ் வந்து தன்னோட ஆர்மியில் எடுத்துக்கிறாரு. அந்த சிறந்த வீரர்கள் ஒருவர் தான் வந்து நம்ம யூசப் கான். நம்ம யூசப் கான் வந்து ராபர்ட் கிளைவ் ஆர்மியில் இருக்கார். அவர் வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கான் சாஹிப்னு அழைக்கிறாங்க. அவர் பல போரில் வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டை தோக்கடிச்சு பிரிட்டிஷுக்கு வந்து வெற்றியை தேடி தராரு. அதனால் அவருக்கு கோல்டு மெடல்லாம் கொடுக்குறாங்க. அவர் வந்து தண்டல்காரிலிருந்து சுபேதாராக மாறுறாரு. அப்புறம் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட போர்ப்பட தளபதியாக மாறுறாரு. இதுதான் ஒரு தமிழை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் வகித்த ஒரு பெரிய பதவின்னு சொல்கிறாங்க. முகமது அலியால் வந்து சரியாக காசு கொடுக்க முடியல ராபர்ட் கிளைவுக்குன்னு சொல்லிட்டு மதுரையோட வரி வசூலிக்கிற இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாரு. அந்த வரி வசூலிக்கிறது சரியான ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம யூசப் கானை வந்து மதுரைக்கு அனுப்புகிறாங்க. நம்ம யூசப் கான் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நினைச்சு பார்க்காத அளவுக்கு வரியை வசூலித்து அனுப்புகிறாரு. அதே சமயத்தில் வந்து சென்னையில் இருக்கிற ஜார்ஜ் கோட்டையில் வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்து முற்றுகையிடுறாங்க போருக்கு. அப்போ மருதநாயகத்தை உதவிக்கு கூப்பிடுறாங்க. மருதநாயகம் நம்ம யூசுப் கான் வந்து அந்த போரில் ஜெயிச்சு இது பண்ணுறாரு. அதனால் வந்து நம்ம ராபர்ட் கிளைவ் வந்து மருதநாயகத்தை வந்து மதுரையோட ஆளுநராக மாற்றுறாரு. ஒரு பெரிய பதவி கொடுக்குறாரு. மதுரை ஆண்ட நாயகன், அதனால தான் அவருக்கு மருதநாயகன்ற பேர் வருது. அவருக்கு பல பேர் இருக்குது. யூசப் கான் வந்து உண்மையான பேர். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்து வந்து கான் சாஹிப். மதுரை மக்கள் வந்து அவர் அன்போடு அழைச்சது வந்து மருதநாயகம். அப்போ வந்து பாளையக்காரர்கள் வந்து மருதநாயகத்தை எதிர்க்கிறாங்க. பாளையக்காரர்கள்லாம் வந்து குறுநில மன்னர்கள். அதில் முதல் எதிர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியை சேர்ந்த அழகுமுத்துக்கோன். இந்த அழகுமுத்துக்கோனுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதை நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். ஆனால் அவர் தோற்று போயிடாரு மருதநாயகத்துக்கிட்ட. அடுத்தது வந்து நம்ம பூலித்தேவன் வந்து எதிர்த்து போரிட்டு வந்து ஜெயிச்சிடுறாரு. நம்ம மருதநாயகம் வாழ்க்கையில் பார்த்த முதல் தோல்வி அதுதான். அதனால் இன்னும் வீருக்கு வந்து எழுந்து பல ஆயுதங்கள் பல இதோட வந்து இரவு நேரத்தில் போய் பூலித்தேவனோட கோட்டையை முற்றுகையிட்டு நம்ம மருதநாயகம் வந்து வெற்றி கொடி நாட்டுறாரு அந்த கோட்டையில். அந்த போரை எதிர்த்து நம்ம பூலித்தேவனால் எதுவும் பண்ணனால பூலித்தேவன் வந்து தம் படையோட வந்து தலைமறைவாயிடுறாரு. மருதநாயகம் வந்து அந்த டைமில் வந்து மதுரையில் வரி வசூலித்து
சிதிலமடைந்துகிற இந்த மீனாட்சி அம்மன் கோயிலை சரி பண்றாரு. பல நலத்திட்டங்கள மக்களுக்கு பண்றாரு அவங்க வரி பணத்திலே. அதனால மக்கள் மத்தியில ஒரு ஹீரோவாவே அவரு வராரு. அப்ப அவருக்கு ஒரு டைம்ல வந்து தோணுது, நம்ம ஏன் இவங்களுக்கு வரி குடுக்கணும்னு சொல்லிட்டு ஆற்காடு நவாபுக்கு வரி குடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதே சமயத்துல வந்து அவருக்கு விடுதலை வேட்கை உணர்வு வந்து தீயா பத்தி எரியுது. அதனால வந்து உங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு என்னால வரி குடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆற்காடு நவாப்லாம் சேர்ந்து இவர் மேல ஒரு கடும் கோவம் கொள்றாங்க. இவர எப்படிலாம் அழிக்கணும்னு. ஆனா அவங்களுக்கே தெரியும் மருது நாயகத்த அழிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவர் எவ்வளோ பெரிய ஒரு பலம் வாய்ந்தவர்ன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் திக்குமுக்காடி போது. இன்றும் மனுஷன துரத்துது மனு சொன்ன நீதி. மருதநாயகம் ஃபர்ஸ்ட் அடியே ஒரு மரண அடியே குடுக்குறாரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு. மதுரையில பறந்துகிட்டு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட கொடிய வந்து பீரங்கி வாயில வச்சு சுட்டு தள்ளிட்டு, தன்னோட கொடியான குதிரை மற்றும் முரசு பொறித்த தன்னோட கொடிய வந்து தன்னோட கோட்டை மதுரை கோட்டையில வந்து வானுயர பறக்க விடுறாரு. இது ஆங்கிலேயருக்கு கடும் கோவத்தையும், ஒரு பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்துது. அதனால மருதநாயகத்த எப்படின்னா அழிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுக்கான வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் 2 நாளா கோல்டு. அதனால வாய்ஸ் சரியில்ல. அதனால தான் இது 2 பார்ட்டா போடுறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். மதம் கொண்டு வந்தது சாதி, இன்றும் மனுஷன துரத்துது.